பிச்சைக்கார நாய்களா, அண்ணன் எப்ப சாவான் திண்ணை எப்ப காலியாகும்னு காத்துக்கிட்டு கிடந்தீங்களாடி? லைலா சும்மா இருமா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நான் வந்து உன்னை பார்க்க மாட்டேனா? இந்த நாய்ங்க யாருமா உன்னை பார்க்கறதுக்கு? ஒரு ரசத்தையும் ஒரு கைப்பிடி சோறையும் கொடுத்துட்டா உன்கிட்ட இருக்கிற பாசத்தை அதுங்க வாங்கிட முடியுமா? நாயே, வீட்டை விட்டு வெளியில போடி. நான் முடியாம கிடக்கையில என் புள்ள கொண்டுட்டு வந்து சோறு கொடுத்துருக்கு. நாயே, நீ வந்து நின்றுகிட்டு ஆடிக்கிட்டே இருக்க. மரியாதையா நீ வீட்டை விட்டு வெளியில போடி. நான் ஏமா போகணும்? நான் எதுக்கு போகணும்னு கேக்குறேன். இந்த நாய்களை எதுக்கு கூட்டி கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்க? அவ ஆத்தா உன்னையே கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டு போடி வாடின்னு என்னென்ன வார்த்தை பேசி அசிங்கப்படுத்தினா அதெல்லாம் மறந்துட்டியா நீ? எல்லாம் எனக்கு தெரியும், நீ வெளியே போ முதல்ல. அவளுங்க கையில கிடைக்கிற பச்சை தண்ணி கூட பாய்சனுக்கு சமம்னு நீ தானமா சொல்லிருக்க. இன்னைக்கு இந்த சோத்துல என்ன மருந்த போட்டு மந்திரத்தை போட்டு கொண்டுட்டு வந்து கொடுத்தாளுகளோ அதை வாங்கி லப்பு லப்புன்னு நீனும் நாய் மாதிரி திண்டுக்கிட்டு இருக்க. வெக்கமா இல்லையா உனக்கு? அத்தை, அப்பத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா சாப்பாடு தான் கொடுத்து விட்டாங்க. அதுல ரசமும் காய் துவையல் தான் இருக்கு. ஏச்சி, நீ வாய மூடு செல்லுவண்டு. அப்பாடி அப்பா, நல்லா அப்பத்தான பசப்பிக்கிட்டு எல்லாத்தையும் போய் ஒட்டிக்கிட்டு வரவாடி அள்ளிக்கிட்டு வர சொன்னாலா உன் ஆத்தா? அதுக்கு பிளான் பண்ணி தானே இங்க வந்து ஒண்டிக்கிட்டு இருக்க. இந்த ரெடி, இதுக்கு மேல என் பிள்ளைய ஒரு வார்த்தை பேசுன உனக்கு மரியாதை கட்டு போகாம மூச்சு விட்டு என்னால நிக்க கூட முடியல. அதுக்கு கொண்டுட்டு வந்து என்னத்தையோ சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கு. அதுகளை பேச உனக்கு என்னடி அருகதை இருக்கு? ஒரு வாயி சோறு ஒரு வேளை திண்டதுக்கு உன் மனசை மாத்திட்டாளுங்களா? இதுக்கு தான் உன்னை விட்டு அங்கிட்டு அசையாம நான் பக்கத்திலேயே இருந்தேன். என்ன விரட்டுறது மாதிரி விரட்டிட்டு அவன் வந்து எப்படி உட்கார்ந்துருக்கான் பத்தியா? அதனாலதானே பஞ்சாயத்துல ஆளா இவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும், இவ மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு என்ன ஊருக்காரவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தினா. எல்லாம் எதுக்காக? இப்படி வந்து ஒட்டிக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு அள்ளிட்டு போறதுக்காக தானே? சீரழித வாய மூடு. யாரு அசிங்கப்படுத்துறா? நீ என்னை அசிங்கப்படுத்தினியா? அவன் உன்னை அசிங்கப்படுத்தினானாம்டி. நீ நகையை திருடிட்டு போய் நீ அசிங்கப்பட்டு நின்றதுக்கு அவனா பணப்பட முடியும்? நாயே, வீட்டை விட்டு வெளியே ஓ நாயே. நீ உன்னால பட்டதெல்லாம் எனக்கு பத்தாதா? மேற்கொண்டு வேற நான் படணுமா? அம்மா, உனக்கும் எனக்கும் 1008 இருக்குமா? அதுக்காக உன்னை வந்து நான் பார்க்காம இருக்க முடியுமா? இல்ல உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு துடிக்காம இருக்குமா? உனக்கு முடியலன்னு நான் கேள்விப்பட்ட உடனே என் ஈரக்குலையே எப்படி நடுங்கி போச்சு தெரியுமா? ஐயோ, நம்ம அம்மா தனியா கிடைக்கே உதவிக்கு கூட ஆள் இல்லையே. எந்த நாயும் நம்ம அம்மாவுக்கு வந்து ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்காதேன்னு நான் பதறி போய் உனக்காக ஓடி வந்துட்டு நிக்கிறேன். நீ என்னடானா என்ன அசிங்கப்படுத்தி வெளியே போக சொல்ற? நீங்க தானே பதறி போய் வர்ற மொட்டை. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது வாரு. நாயே, ஆத்தாளுக்கு ஒரு அசிங்க அவ மனசு துடிக்காது, அவ மனசு கேட்காதுன்னு தெரிஞ்சிருந்தா அடுத்த விட்டு புள்ள விட்டு நகைய திருடி அசிங்கப்படுத்திருப்பாம்டி. மரியாதையா சொல்லிவிட்டேன், ஏன் புள்ளைய வரத்தேன் செய்யுங்க போகத்தேன் செய்யுங்க. இந்த வீட்டுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன்லடி. அப்புறம் ஏன்டி இங்க வந்து நின்றுகிட்டு நடிப்பு நடிச்சுக்கிட்டு தெரியுற? மரியாதையா வெளியே போறியா நடி? நான் ஆகாதவளா போயிட்டேனா? அந்த அன்னைக்கிலையும் உனக்கு ஆகாதவ தானே. அவ பேசின பேச்செல்லாம் மறந்துட்டியா நீ? இந்த பிள்ளைய மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போக சொல்றியா இல்லையா? ஏன் மயமுட்டு பேத்தி என் வீட்டுல தாண்டி இருப்ப, எங்கடி போக சொல்ற அவள? அம்மா அம்மா வலிக்குது அம்மா. இனிமே இந்த வீட்டு பக்கம் வருவியாடி? அடியாளா, 6 வீட்டு பிள்ளைய 6 அடி அடிக்கிறது? ஒழுங்கு மரியாதையா மேல இருந்து கையேறி. முடியாம எந்திரிக்க முடியலன்னு கிடந்த உனக்கு பேத்தி அடிச்சோன்னா பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? இவெல்லாம் அடிக்கிறதோட விடக்கூடாது. இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. வாடிங்க, வெளியில வாடி. அத்தை விடுங்க, அத்தை வலிக்குது. சரிடி, புள்ள மேல கைய வச்சத அவன் அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, உன்னைய இருந்த இடம் தெரியாம ஒரு தெரியாம அழிச்சு போடுவாகாமா. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு சொல்லிட்டேன். உன் அப்ப வந்தா அப்படியே கிழிச்சு போடுவானா என்னைய? எங்க உங்க அப்பனை வர சொல்லடி பாப்போம், வர சொல்லடி. அத்தை வலிக்குது, அத்தை விடுங்க. ஐயோ, என் பேத்தி பச்சை புள்ளைய இப்படி அடிச்சு கொள்றாளே, நாசமத்து போவா. அடி பேதியில உறவல அடி என் புள்ளைய விர்றி. அத்தை வலிக்குது, அத்தை விடுங்க. யாருக்கடி அத்தை? இனிமே என்ன அத்தை சொத்தன்னு சொன்ன பல்ல கல்லட்டி போடுவேன். ஆமா அடியே அம்மா, 6 வீட்டு புள்ள மேல 6 அடி கைய வைக்கிறது? அம்மா, அவளுகெல்லாம் சேர்ந்து உன்னை ஏமாத்துறாளுகம்மா. நீ ஏமாத்தினதை காட்டி மாட்டி அவளுக என்ன ஏமாத்தி விட்டாளுக. இருக்கிற நகைய புறா வாங்கிட்டு போய் காசு உனத்தை புறா புடுங்கிட்டு போய் வட்டிக்காரங்கிட்ட கடை வாங்கி நான் போட்ட 100 பவனையும் முங்காம் போட்டு திண்டுபுட்டு என்னைய என் வீட்டுல உட்காந்து ஏமாத்தி புருஷனம் பொண்டாட்டியும் வாங்கி கொட்டிக்கிட்டு அவ ஏமாத்துறானா சொல்ற? அம்மா வாய மூடு நாயே.
நீன ரெண்டு புள்ளைய பெத்தவ தானே, பச்சை புள்ளைய அதுவும் வயசுக்கு வந்த புள்ளைய அந்த அடி அடிக்கிற. ஓமுட்டு புள்ளைய இதே மாதிரி அந்த அன்னைக்கிளி இழுத்து போட்டு குத்துனா சும்மா இருப்பியாம்டி? அப்ப உனக்கு என்னைய விட அந்த அன்னைக்கிளியும் அவ விட்டு பிள்ளைகளும் தான் உனக்கு முக்கியமா போச்சுல்ல? ஆமாடி, எனக்கு என் மய மருமகளும் என் பேரம்பேத்தியிலும் தாண்டி முக்கியம். மரியாதையா வெளியில ஓடி. ஓஹோ, அவளுங்க கூட்டாளி 4 பேரோட சேர்ந்துக்கிட்டு உன்னை நடு ரோட்ல விளக்கமாத்த எடுத்து ஓங்கி ஓங்கி ஏறி ஏறி மிதிச்சு மிதிச்சு அடிச்சாளுங்களே, அதெல்லாம் நீ மறந்துட்டியாமா? பெத்த உள்ளதானே என்ன செஞ்சிட போறான்னு உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டு என் நெஞ்சில ஏறி மிதிச்சிட்டு போனீல, அந்த வலியை விட அந்த அன்னைக்கிளி மிதிச்சது எனக்கு பெருசா தெரியலம்டி. பாக்குறேம்மா, நானும் பாக்குறேன். எத்தனை நாளைக்கு உன் மயனையும் மருமகளையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறேன்னு நானும் பாக்குறேன். மருமக பார்த்து மாமியா நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. உன் வாழ்க்கையில மட்டும் என்ன அதெல்லாம் மாறவா போகுது? அந்த அன்னைக்கிளியோட மறு உருவம் என்ன, அவ எதுக்காக இந்த மாதிரிலாம் டிராமா பண்ணி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு கூடிய சீக்கிரமே உனக்கு தெரியத்தானே போகுது. அன்னைக்கு வந்து லைலா உன்னை மாட்டி நான் விட்டுட்டேனடி, என் மகளே என்னை ஏத்துக்கடி அப்படின்னு என் காலடியில வந்து நீ விழுவல, அப்ப வச்சுக்கிறேமா உன்னை. தீ நாய வாய மூடு. நான் விரட்டி விட்டு அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஆத்தா எனக்கு அரிசிய கொடு, தவசிய கொடு, பணத்தை கொடு, காசை கொடுன்னு என்னைக்காவது வந்து ஒரு நாள்ல பொழுதுல என் காலை சவட்டி போட்டுக்கிட்டு 1 ரூபா காசுக்கு என்கிட்ட நின்றுக்கானாம்டி. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? பிச்சைக்கார நாயே, காசுக்கு மாரடிக்கிற நாயி நீ தாண்டி. ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில போடி. பேசு பேசுமா, நல்லா பேசு. எல்லாமே அவளோட காரிய சாதிக்கிற வரைக்கும் தான். அவ காரியத்தை சாதிச்ச பிறகு உன்னை வெளியில தள்ளி கதவை சாத்தி விரட்டி விடுவாள்ல, அப்ப தெரியுமா அவ எதுக்கு வந்து இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு. அப்படியே அனுபவிச்சாலும் என் புள்ளதானே அனுபவிக்கிறேன். அவனுக்கு ஆக வேண்டிய அவன் மட்டும் சொத்தை தானடி அவன் அனுபவிக்கிறேன். அனுபவிச்சா அனுபவிச்சுட்டு போறேன். அவனுக்கு இல்லாம ஆறுக்கடி சேர்த்து வச்சிருக்கேன். வெளிய போடி நாயே. போறியா என்னடி? இதுக்கு மேலையும் ஓ வீட்டுல நிக்கிறதுக்கு நான் என்ன மானம் கட்டு போயா தெரியுறேன்? ஏய் குட்டி பிசாசு, உன் அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் ஒரு நாள் இருக்குன்னு போய் சொல்லு. எல்லாம் தெரியும் போடி. அங்க நின்றுகிட்டு என்னடி போசு? போடி வெளிய. நான் வயிறு எறிஞ்சு சொல்றேன், நீனும் உன் மயனும் நல்லாவே இருக்க மாட்டேன். உன் எண்ணத்துக்கும் உன் செயலுக்கும் தாண்டி நீ இந்த அழுந்துற. உழைச்சு கஞ்சி குடிக்கணும்னு நினைக்காம ஊரடிச்சு கஞ்சி குடிக்கணும்னு நினைச்சா இப்படி தாண்டி பெத்தவளோட கைவசம் இல்லாம கூட ரோட்ல தெரியணும். நாளைக்கு உன் புருஷனை இதே மாதிரி உன்னை விரட்டி விடுவேன். அன்னைக்கு தாண்டி உனக்கு இருக்கு போடி. அத்தா ராசாத்தி, எங்க அம்மா எந்திரிடா. நல்லாவா அடிச்சு புட்டா, வலிக்கவா செய்து? ஆமா அப்பத்தா, தின்ன விளிம்பு இடுப்புலயே அடிச்சிருச்சா, அதான் இடுப்பு வலிக்குது அப்பத்தா. அத்தாடி, வயசுக்கு வந்து 1 வருஷம் கூட ஆகல, பச்சை பிள்ளைய இப்படி போட்டு அடிச்சிட்டாலே பேதியில ஓவா. அப்பத்தா உனக்கு அயோடெக்ஸ் தேய்ச்சி விடவா? வேணாம் அப்பத்தா, நான் வீட்டுக்கு போறேன். அப்பன்ட்ட கண்டு போய் சொல்லிடாதடி என் சாமி, அவன் கோவக்காரன். ஓ மேல உள்ள பாசத்துல உன் ஒத்த கறிய வெட்டுறதுக்கு அருவாளை தூக்கிக்கிட்டு போனாலும் போவியா? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா குடி கட்டு போயிட முடியாதா? என்னத்தையும் வீட்டுல போய் சொல்லக்கூடாது, சரியாமா? சரி அப்பத்தா, நான் சொல்ல மாட்டேன். போயிட்டு வா போயிட்டு வா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வனசக்கா வனசக்கா, பாட்டி மாடனே உள்ளவா. என்ன வனசக்கா, முறுக்கு அதிரசம் லட்டுன்னு வீடே கமகமக்குது. ஆமாட்டி மாடனே, நம்ம பக்கம்தான் ஆடிக்கு சீரு கொடுப்பாங்கல்ல, அதான் மற்ற சாமான்களுக்கு காசை கொடுத்துட்டேன். சும்மா சாஸ்திரத்துக்கு முறுக்கு அதிரசத்தை வாங்கி கொண்டு போமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ, நயன்தாராவுக்கு ஆடி சீரா? அது சரி அது சரி. ஏன்க்கா கடையில வாங்குறீங்க? நம்ம தான் 4-5 பேர் இருக்கோம்ல, எங்க கிட்ட சொன்னா ஆளுக்கு ஒன்னா செஞ்சு கொடுத்துட மாட்டோமா? சொன்னா செய்ய தாண்டி செய்வியே, இல்லைன்னு இல்லை. ஆனா உங்க வீட்டு வேலையே உங்களுக்கு சரியா இருக்கும். இதுல ஏன் வேலையை கொண்டுட்டு வந்து கொடுத்து உங்களை சிரமப்படுத்த கூடாதுல்ல, அதனாலதான் கழுதைய கடையில ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த வீட்டு வாசல்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. அடா அதுவும் சரிதாக்கா, இப்பெல்லாம் யாரு வீட்டுல உட்காந்து முறுக்கு புளிஞ்சு அதிரசம் தட்டிக்கிட்டு இருக்கா? எல்லாம் கடையில தான் ஆர்டர் பண்ணி கொடுக்குதுங்க. சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தானே. சரி சரி, ஒரு அட்டைப்பெட்டியில உடஞ்சிராம முறுக்க பேக் பண்ணி கரெக்டா எடுத்துட்டு போங்க. நொறுங்கி போச்சுன்னா கொண்டு போய் கொடுத்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். ஆமாட்டி மாடனே, அதான் எதுல வச்சு கொண்டு வரதுன்னு மலப்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு முறுக்கு எடுத்து திண்டு வரவே நல்லா இருக்கானே.
ஐயோ இருக்கட்டும்க்கா, சீரு முறுக்கு கரெக்டா இத்தனை முறுக்குன்னு எண்ணி தானே கேட்டிருப்பீங்க. அட வைங்க, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். முள்ளு முறுக்குல 30, அரிசி முறுக்குல 30 கணக்கு சொன்னேன். அவங்க எக்ஸ்ட்ரா 5 முறுக்கு சேர்த்து தான் வச்சிருக்காங்க, நொறுங்குனாலும் நொறுங்கி போயிருமோன்னு. ஒன்னு எடுத்து திண்டுவாரு, அதனால என்ன ஆயிரப்போகுது. சரிக்கா, பார்த்துட்டா போச்சு. நல்ல மொறுமொறுன்னு பொறுபொறுன்னு சூப்பரா இருக்குக்கா. எந்த கடையில் ஆர்டர் கொடுத்தீங்க? நம்ம கேணி கடையில் அந்த மொக்கு கடை ஐஸ்வர்யா பேக்கரி இருக்குல்ல, அந்த பேக்கரி கடையில் தான் போய் சொல்லிட்டு வந்தேன். வீட்டு வாசல்ல கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க டி மாடனு. முறுக்கெல்லாம் நல்ல பொறுவொருன்னு நல்லா இருக்குத்தியா. ஆமாக்கா, சூப்பரா இருக்கு. ஆனா உடையாம கொண்டுட்டு போகணும், அதுதான் உங்க சாமர்த்தியம். அதை சொல்லு அக்கா. முறுக்கு அதிரசத்தை பார்த்தோன்னா வந்த வேலையவே மறந்துட்டேன். நாளைக்கு கத்திரிக்காய் கிடக்குக்கா. என் மாமியா புளிக்குழம்பு வையி வாய்க்கு சப்புன்னு இருக்குன்னு சொன்னாங்க. முருங்கைக்காய் 4 கிடந்துச்சுன்னா உங்ககிட்ட வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். மரத்துல காய் எதுவும் கிடக்காக்கா? சும்மா 2 காய் கொடுங்களேன். முருங்கைக்காய் சீசனே ஓஞ்சு போயிருச்சு, எப்போ வந்து கேட்கறான்னு பாரு. ஆனாலும் கடைசி காய் ஒரு 10 காய் கிட்ட கிடக்கு. எனக்கு 4 காய் போட்டுட்டு உனக்கு 4 காய் தட்டிக்க. சரிக்கா. துரட்டி கம்பு பின்னாடி தானே இருக்கு? ஆமாம்மா, அந்த முருங்கை மரத்திலேயே சாத்தி வச்சிருக்கேன். அதை எடுத்து முருங்கைக்காயை ஒடிச்சிட்டு திருப்பி அந்த மரத்திலேயே கொஞ்சம் வச்சுட்டு வந்துரு. அங்கிட்டு இங்கிட்டு போட்டா நான் பாட்டுக்கு எங்கிட்டாவது தேடிக்கிட்டு இருப்பேன். சரிக்கா, நான் கரெக்டா எடுத்த இடத்துலயே வச்சிடுறேன். மாடனே, உன் வீட்டுக்கார்ட்ட ஒரு வேலை விஷயமா சொல்லி வச்சிருந்தேன். வீட்டுல இருக்கானா? வந்து பார்க்கலாமாப்பா? தெரியலேண்ணே, சென்னை போயிருக்காரு, வர 2 நாள் ஆகுமே. ஓ அப்படியா? இல்லை, அவங்க ஆஃபீஸில் ஏதாவது க்ளீன் பண்ணுற வேலை இருந்தால் கூட வந்து பார்க்கலாமேன்னு கேட்டேன். ஏதாவது வேக்கண்ட் இருந்துச்சுன்னா சொல்லுப்பா. அவர் சென்னையிலேருந்து வந்தோன்னே நான் கண்டிப்பாக சொல்கிறேனே. வேலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லாமல் இருப்பாங்களா? சரிப்பா மாடனே, ரொம்ப தேங்க்ஸுப்பா. ஐயோ அண்ணே, நீங்கள் வேலைக்கு விசாரிச்சேன்னு சொல்லும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதுக்கு எதுக்கு நான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவார். அவர் சொல்லலைனாலும் நான் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சரிப்பா மாடனே. சரிண்ணே, வீட்டில் வேலை இருக்கு, அப்போ நான் வரேன். போயிட்டு வாப்பா. ஐயோ சிங்கு, மாடனு வீட்டுக்காரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரு. அவர்கிட்ட போய் வேலைக்கு சொல்லி வச்சோம்ங்கிற. அங்கனக்குள்ள என்ன வேலை பார்க்க முடியும் உனக்கு? ஏதோ சுத்தம் பண்ற வேலை, வாட்ச்மேன் வேலைன்னு எது இருந்தாலும் பரவாயில்ல தானே. நம்ம என்ன பட்டப்படிப்பா படிச்சிருக்கோம் ஆபீஸ்ல போய் வேலை பார்க்க? சரியா, போய் கால காலத்துல குளிச்சுட்டு கிளம்புங்க. நயன்தாரா வீடு வரைக்கும் போய் ஆடிச்சீரை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்துருவோம். சீரு கொடுக்கறதுக்கு எதுக்கு நான் வந்துக்கிட்டு? ஏதாவது பொம்பளை வேலை பார்த்து கூட்டிட்டு போக வேண்டியதானே? எல்லாத்துக்கும் அடுத்த உலையே கூட்டிட்டு போக முடியுமா? ஏன் நீ வரமாட்டீர? வர்றதை பத்திலாம் ஒண்ணும் இல்ல. சும்மாவே அவங்களுக்கும் எனக்கும் ஆகாது. திருட்டு பட்டம் கட்டி அசிங்கப்பட்டதெல்லாம் பத்தாதான் என்ன? அதான் நீ எடுக்கலையே, நிறுவனம் ஆயிருச்சுல, அப்புறம் என்னத்துக்கு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கனே? நிறுவனமானாலும் பட்டம் தானே. அந்த பட்டத்தையும் பேரையும் துடைக்கிறதுக்கு தான் உன்னையவும் கூட வான்னு சொல்றேன். நான் மட்டும் போய் மொட்டை கட்டையா நிக்கிறதுக்கு நல்ல வயா இருக்கு. நீனு வந்தீங்கன்னா முறையா இருக்கும்ல, உனக்கும் கௌரவமா இருக்கும். உன்னையும் அவங்களும் 4 பேர்கிட்ட சொல்லி மதிக்க வேணாமா? எத்தனை மணிக்கு கிளம்புன? சாமான் சட்டெல்லாம் வாங்கி ரெடியா தான் இருக்கு. நீ குளிச்சுட்டு வந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து கிளம்பிடலாம். சரி, அப்ப போய் நான் குளிச்சுட்டு வரேன். நீ எல்லாத்தையும் எடுத்து வை. சரியா மனுஷா, போய் குளிச்சுட்டு வாப்போ. என்ன முட்டைக்கரைத்த தூக்கு பெருசா இருக்கு. 1/2 லிட்டர் வாங்கிட்டு போறீங்களே என்ன? பேரன்லாம் பால் குடிக்கிறேன், 1 லிட்டர் வாங்க கூடாது? எங்கட்டி அன்னைக்கிளி அந்த பயவுல குடிக்குது. காலையிலையும் சாயங்காலமும் லிட்டர் கணக்கில் காய்ச்சி வச்ச பால் ஊரா தெருவாத்தான் போகுது. எங்க குடிக்குதுக? வீணாத்தான் ஆக்குதுக. ஆமா, எங்க பால் தண்ணியே குடிக்குதுக. ஏன் மட்டும் பெருசுகளே அப்படித்தான் பண்ணது. அன்னைக்கிலே ஒரு நாளைக்கு 4-5 லிட்டர்னாலும் மாடு பால் கறக்கும்ல. என்னத்தையோ வருமானம் வருதா என்ன? என்னத்த பெரியமா, அது பால் கறக்கிறது ஒண்ணுதான், அதுக்கு தீவனம் தவிடு புண்ணாக்கு வைக்கன்னு வாங்கி போடுறது ஒண்ணுதான். எல்லாம் சரியா தானே இருக்கு. எல்லாத்தையும் விலைக்கு தானே வாங்குற. நம்மட்டன வயக்காடா கிடக்கு. ஏண்டி அன்னைக்கிளி, கையில காசு பணம் என்னமோ வச்சிருந்தீங்கன்னா ஒரு வயக்காடை வாங்கி போட வேண்டியதானே? வயலுக்கு விவசாயமும் பார்த்தது மாதிரி ஆச்சு. அதுல வந்த வைக்க மாட்டுக்கும் தேவலையா போச்சுல்ல. கழுதை இல்லாத நேரத்துல பத்தி விட்டோம்னா காடோ செடியானோ நம்ம வயக்காட்டுல போய் மேய்ஞ்சிட்டு வரோம். எல்லா செலவும் மிச்சமா போகுதும்லட்டி. ஒரு வயலை வாங்க வேண்டியதானே? இந்தாட்டி அலமேலு, வீட்டை விட்டு துரத்தி விட்டு அவ பாவம் பிள்ளை சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேல, எந்த வயலை போய் வாங்க சொல்ற? அத்தா 10 காசு வேணும்னா கடனை உடனே வாங்கித்தானே வாங்கணும். நாளைக்கு அவளுக்கு எல்லாத்துலயும் மிச்சமா போகுதுல. மாடு கண்டு வச்சிருக்கா, வைக்க வரல, எல்லாம் அதுலயே வந்துரும்ல. அதுக்குத்தானே சொல்றேன். அவ மாமியாட்ட கிடக்குற. அவ புருஷன் முட்டு நிலம் பழமே உழுது திங்க முடியாம உழப்பாரி போய் கிடக்கு. அவ என்னத்துக்கு போய் அடுத்தவகிட்ட வயலை வாங்கணும், கடனை படணும்? நல்ல சேதி இல்ல சொல்ற நீ.
மொட்டைக்காரைத்த யார்கிட்ட என்ன இருந்து என்னத்துக்காக போகுது? எங்க கையிலேன்னு ஏதாவது இருந்தா தான் நாங்களும் பார்க்க முடியும். அடுத்தவங்கள்ட்ட இருக்கிறத நம்பிய நாங்க உட்கார்ந்துருக்கோம். என்னைக்கா இருந்தாலும் என்னத்தையாவது வாங்கி பாக்குறது தான். ஆனா இப்போதைக்கு கையில காசு இல்ல, அதான் மலப்பப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கோம். அடி அன்னைக்கிலே மொட்டைக்காரி சொல்றது மாதிரி உன் மாமியாட்ட போய் என் புருஷனுக்கு ஒரு பங்கை கொடுன்னு கேட்டு வாங்க வேண்டியதானே? என்னத்துக்கு நீங்க சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கியே? உன் புருஷன் மட்டும் பங்குன்னு அவள்கிட்ட இருக்கத்தானே செய்யும். எல்லாத்தையும் அவளேவா போகையில தலையில தூக்கி வச்சுக்கிட்டு போக போற? போய் கேட்டா தானே வழி உறக்கும். நீ என்னடி புருஷன் மட்டும் பங்குன்னு ஒரு பங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எல்லா பங்கும் மயனுக்கு தான். அப்ப மயனுக்கு இல்லாம யாருக்கு கொடுக்க போற? அவ மகக்காரிக்குத்தேன் 100 ரூபாயும் போட்டு கட்டி கொடுத்துட்டா. எல்லா சீராட்ட அத்தனையும் செஞ்சு வச்சிருக்கா. இன்ன காலம் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல என்ன செய்யணும்? மயனுக்கு தான் எல்லாம். ஐயா நீங்க எதுக்கு 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்கியே? நாங்களே எதுவும் வேணான்னு ஒதுங்கி வந்துட்டோம். இனிமேல அதை பத்தி நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்க போறோம். அட விடுங்க ஐத்த, யார் யார் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுட்டு போகட்டும். எங்களுக்கு அதுல இருந்து ஒரு சல்லி பைசா நயா பைசா வேணாம் தாத்தா. நாங்க உழைச்சு கஞ்சி குடிக்கிறது எங்களுக்கு ஒட்ட மாட்டேங்குது. என்னத்துக்கு நாங்க அவங்கள்ட்ட போய் நிக்க போறோம்? நீ கேட்டாலும் கேளு, கேட்காட்டி போ. 1000 இருந்தாலும் அது உன் புருஷன் முட்டு சொத்து. உனக்கு என்னைக்கா இருந்தாலும் வந்து சேர்ந்து உன் பிள்ளைகளுக்கு ஆக வேண்டிய சொத்து தானே. அதுக்காகத்தான் நான் சொன்னேன், மற்றபடி ஒண்ணும் இல்ல. யார்கிட்ட கொடுத்துட்டு போறா பங்கசம்? அதெல்லாம் இப்ப மனம் திருந்தி மயன்னு நினைக்கத்தானே செய்யற. என்னைக்கா இருந்தாலும் மயனுக்கு நல்லபடியா செய்வா, நீ கலங்காம இரு. அட விடுங்க ஐத்த, அந்த பஞ்சி என்னத்துக்கு இப்ப பேசிக்கிட்டு? பாலை ரொம்ப நேரமா கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிய, புள்ள கத்த போறேன். சரி போயிட்டு வாங்க. சரிம்மா அப்ப வாரேன். எட்டி அலமேலே வாரியா அண்ணா? வாரேன். இங்க இருந்து என்ன செய்ய போறேன்? வா போவோம். அன்னைக்கிலே வீட்டுக்கு பால் எடுத்து வைக்கலையா? புள்ளைய காப்பி ஆப்பின்னு கத்திட்டு இருக்காளுக. இந்த மொட்டைக்கார வந்தாக, அவங்களுக்கு பால் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு எடுத்து வைக்க அயத்துட்டமா, இந்த எடுத்துட்டு வாரேன். கொண்டா பாலை கொண்டா. உன் மக சின்னவ என்னமோ இடுப்பு வலிக்குதுன்னு கத்திட்டு கிடக்கா. என்னன்னு போய் பாத்தியா? இடுப்பு வலிக்குதாமா? ஏன் திடீர்னு இடுப்பு வலிக்குதா? அவ அப்பத்தா வீட்டுக்கு சோறு கொண்டு போயெல்லாம் நல்லா தானே போனா. என்னன்னு தெரியலம்டி, அவங்க அப்பத்தா வீட்டுல இருந்து வந்ததுல இருந்துதான் ஒரு மாதிரியா குன்னிக்கிட்டு கிடந்தா. சாப்பிட்டாகலாடி என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் சாப்பிட்டாக. எனக்கு இடுப்பு வலிக்குதுன்னு இப்படியே குப்பர் அடிச்சே படுத்து கிடக்கா. என்னவா இருக்கேன்? சோறு தண்ணியை கொடுக்கற நேரத்துக்கு ஒழுங்கா திங்கனே, ஒன்னத்தையும் திங்கிறது இல்ல. அப்புறம் சத்து இல்லாம கிடந்தா இப்படித்தான் இடுப்பு வலிக்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும், எல்லாம் வலிக்கும். என்னமோ சரி வாங்க போய் என்னன்னு பாப்போம். உன் மகக்காரிய நான் கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாளுக. வா வந்து நீ வந்து கேளு வா. பிங்க எட்டி பிங்க, இங்க என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரியா படுத்திருக்க? என்ன செய்து? ஆத்தாதான் கேக்குறாள், என்ன செய்துன்னு பதில சொன்னா தானே தெரியும். வந்ததுல இருந்து இப்படி தாண்டி குன்னிக்கிட்டு படுத்து கிடந்துக்கிட்டு ஊழ ஆளுன்னு கிடக்கா. என்ன ஏதுன்னு தெரியல. இடுப்பு வலிக்குதா? ஏன் வலிக்குது? அம்மாடி இடுப்பா வலிக்குது. ஏன் இடுப்பு வலிக்குது? எங்க நீ போய் இடிச்சுக்கிட்டியா? என்ன செய்து? அம்மா இடுப்பு வலிக்குதுமா. ஏன் மக்கா, ஏன் திடீர்னு வலிக்கிறதுக்கு என்னாச்சு? ஏன் காலையில போகையில நல்லா தானே போன சாப்பாடு கொண்டுகிட்டு? தெரியலம்மா, திடீர்னு வலிக்குதுமா. திடீர்னு எப்படி வலிக்கும்? எங்க நீ விழுந்துட்டியா வரையில? இல்ல, போகையில நல்லா போனவளுக்கு வரையில வலிக்க காரணம் என்ன? சும்மா எதுக்கு வலிக்குது? அம்மாடி அம்மா அடிக்க மாட்டேன்னு சொல்லுமா. விழுக செஞ்சுட்டியா? என்ன ஆச்சு? சொன்னா தானே தெரியும். ஒன்னும் இல்லம்மா. அன்னைக்கிலே ஒரு நாளும் புள்ள இப்படி குன்னிக்கிட்டு படுக்க மாட்டா. இன்னைக்கு படுத்திருக்கானா? என்னவா இருக்கேன்? ஒழுங்கா புள்ளைய உட்கார வச்சு என்னன்னு கேளு, இல்லைன்னா இடுப்ப திருப்பிக்கிட்டு பார்த்து விடு. இங்க எந்திரி, என்னன்னு இடுப்புல பாப்பா. எந்திரிமா. ஒன்னும் இல்லம்மா. எந்திரிக்க போறியா இல்லையாடி? சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்புறம் இப்படி உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பெருசா கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா என்ன செய்யறது? எந்திரி பாப்பா, எந்திரி. என்ன மக்கா, என்ன செய்யுது? சொன்னா தானே அம்மாக்கு தெரியும், சொல்லுடா. நான் சொன்னா அப்பாக்கும் அத்தைக்கும் சண்டை வரும், நான் சொல்ல மாட்டேன். உனக்கு இடுப்பு வலிக்கிறதுக்கு உன் அத்தைக்காரியோட சண்டை வர்றதுக்கு என்ன இருக்கு? என்ன நடந்துச்சு? ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? அம்மா அப்பா அப்புறம் அருவாள் எடுத்துட்டு போய் சண்டை போடுவாரு இல்லம்மா. சும்மா சண்டை வர்றதுக்கு என்னத்துக்கு கிழிச்சு போட்டுட்டு அடக்காக? நீ என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? சொல்லுமா பிங்கு, என்ன விஷயம்? அம்மா நான் சாப்பாடு கொண்டுட்டு அப்பத்தா வீட்டுக்கு போனேன்ல, அப்ப அத்தை வந்துச்சுமா. எம்மா பத்தியா? வீடு தேடி வந்தது பத்தாம ஏன் பிள்ளைய இழுத்து தள்ளி விட்டு அழைச்சிருக்கா. அப்ப அவளுக்கு என்ன ஒரு ஏத்தம் இருக்கனே, அவளையெல்லாம் சும்மா விடலாமா? பச்சை புள்ள இன்னும் வயசுக்கு வந்து 1 வருஷம் கூட ஆகல, கீழே தள்ளி விட்டு இருப்ப உடைச்சு விட்டுருக்கானா. அப்ப என்ன ஒரு திமிரு! இம்புட்டு நாளா மருமையின காலை உடைச்சு விட்டதெல்லாம் பத்தாதாமா? இப்ப புள்ளைகளுக்கு இறங்க ஆரம்பிச்சுட்டாளா அவ? நானும் சரிதான் விட்டு பிடிப்போம். இனிமே அந்த நாயக வழியில போவேன் நானு. சரிதான் நானும் ஒதுங்கி நின்றோம்னா இவளுக்கு நம்மள ரொம்பல போட்டு பாக்குறாளுக.
சும்மா விடக்கூடாதுமா. இன்னைக்கு அவளை நான் என்ன பண்றேங்கிறத மட்டும்